உலக இரட்சகர் இயேசு விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வந்து பாவிகளை இரட்சித்தார். பாவிகளை இரட்சித்து மறுவாழ்வு கொடுத்தார். பிசாசு கட்டி வைத்திருந்த ஒவ்வொருவரையும் விடுவித்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். தொழுநோயாளிகளை குணமாக்கினார். பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை கொடுத்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். சாபமாக இருந்த சிலுவையை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் பிழைக்கும்படிக்கு, வாழ்வடையும்படிக்கு அந்த சிலுவையை பரிசுத்த சின்னமாக மாற்றினார். கைகளையும் கால்களையும் ஆணியால் அடிக்கப்பட்டவராய், தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராய் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினார். துன்பப்படுத்தினவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். பாவியாக இருந்த கள்ளனை இரட்சித்து மறுவுலக வாழ்க்கைக்கு அனுப்பினார். தன்னுடைய தாய்க்கு ஒரு ஆவிக்குரிய துணையாக சீசனை ஏற்படுத்துகிறார். சீசனுக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாக தன்னுடைய தாயை ஏற்படுத்துகிறார். சிலுவையில் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசாகிய சாத்தானுக்கும் யுத்தம் நடக்கிறது. சாத்தானின் தலையை இயேசு கிறிஸ்து நசுக்க வேண்டும் என்றும், அவர் நசுக்க விடாதபடிக்கு சாத்தான் அவருடைய குதிங்காலை பிடிக்க வேண்டும் என்பதும் பாதையர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சாபம். அந்த சாபத்தை சிலுவையிலே உடைக்கிறார். இந்த நேரம் அந்தகாரம் நிறைந்த ஒரு நேரம். பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்ட ஒரு நேரம். ஆம், அவர் தனிமையில் கைவிடப்பட்டவராக ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றார். சிலுவை போரில் சாத்தானுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார். அமேன். சிலுவையில் போர் முடிந்ததற்கு அப்புறம் அவருக்கு தாகம் ஏற்பட்டது. அந்த தாகம் ஏற்பட்டதற்கு பிறகு அவர் எல்லா காரியத்தையும் செய்து முடித்தவராய் முடிந்தது என்று சொன்னார். பிதாவாகிய தேவனால் இந்த பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டவர். ஆம், இந்த பூலோகத்தில் பிதாவின் கைகளில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அன்று வனாந்திரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. ஆம், இன்றோ சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள், வாழ்வடைவார்கள். அவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவார்கள், மறு உலக வாழ்வுக்கு ஆயத்தமாவார்கள்.